திரு விஜய் அவர்களும் கேட்கிறார். ஏன் கடந்த ஆண்டுகள் எல்லாம் கோடை காலமே இல்லையா? தேர்தல் ஆண்டுல மட்டும் தான் கோடை காலம் வருது. நியாயமான கேள்வி. கடந்த ஆண்டுகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்க படிக்கவே இல்லையா? பாஸ் ஆகவே இல்லையா? முதல் மதிப்பெண்கள் எடுக்கவே இல்லையா? அது என்ன இந்த 2 வருஷமா மட்டும் விஜய் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கூட்டு பரிசு கொடுக்குறாரு? என்னுடைய மன்றத்தில் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள்னு சொல்றதை விட என்னுடைய நண்பர்கள்னு நான் சொல்றேன். அவங்க எல்லாரும் நான் சொல்லாமலே அந்தந்த மாவட்டத்தில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக இந்த மக்கள் இயக்கம் சார்பாக பாம்பேல கூட அழகாக பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரையும் மீட் பண்ணோம். இதெல்லாம் நான் சொல்லாமலே அவங்களே பண்றாங்க. ஸோ இப்போ புதுசாக அவங்க என்ன தோணுச்சுன்னா, இப்போ எவ்ரி இயர் அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வர ஸ்டூடெண்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டூடெண்ட் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டின்னரோ லஞ்சோ அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு இப்போ புதுசாக நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை 30 மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 6 ஃபேமிலிஸ் எல்லாரும் இங்கே வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அதை அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்.